புகழேந்தி MBBS MS படம் மறந்துட்டாங்க. சரி தொடச்சு வச்சிருவோம். ஆனா இங்க ஒரு கடிதம் இருக்கு. டாக்டர் அம்மா கிட்ட இருந்து ஒரு கடிதம் வந்திருக்கு. இது வந்து ஒரு வாரம் வந்து டாக்டர் பார்க்கவே இல்லை. என்ன என்ட்ரி? வாங்க டாக்டர் வாங்க பாருங்க. அப்பா எல்லாம் ரெடி ஆயிட்டா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு டாக்டர். பேஷண்ட்ஸ் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க டாக்டர். உட்கார வச்சிட்டீங்களா? உட்கார வச்சு டாக்டர். இவ்வளவு பேர் உட்கார வச்சிருக்கேன், எப்படி பாக்குறது? இவங்க தான் டாக்டர் பேஷண்ட். ஓ இவ்வளவுதானா? சரி சரி சரி, அப்பா பாத்துடலாம். இது என்னப்பா? அந்த கடிதம் டாக்டர். நான் எவ்வளவு பெரிய டாக்டர். ஆமா டாக்டர். மல்டி ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கேன். கண்ணு தெரியாத எங்க அம்மா எப்பாவது வாரம் லெட்டர் போட்டுட்டு இருப்பாங்க, யாரையா வச்சு எழுதி வச்சுக்கிட்டு. இதெல்லாம் நான் பாக்குற டைம் எனக்கு வர பேஷண்ட பாப்பனா காசை பாப்பனா இந்த லெட்டர்ல தூக்கி போடுப்பா. ஒரு பேஷண்ட் வர சொல்லுப்பா. டோக்கன் நம்பர் 1. டாக்டர் 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 வயிற்று வலி தாங்க முடியல டாக்டர், வயிற்று வலி தாங்க முடியல டாக்டர். வயிற்று தானே வலிக்குது, எதுக்கு நெஞ்ச வயிற்று வலி பொறுக்க முடியல டாக்டர், வயிற்று வலி பொறுக்க முடியல. வயிற்று வலி இருக்கும்போது ஏன் பொறுக்க போறீங்க டாக்டர்? வயிற்று வலி தாங்க முடியல டாக்டர். சரி பண்ணுங்க டாக்டர். அதுக்கு தானே நான் இருக்கிறேன். பண்ணுங்க டாக்டர். டாக்டர் பார்த்து பண்ணுங்க டாக்டர். கிரிட்டிக்கலா இருக்குது. சொல்லுங்க டாக்டர், என்ன பிரச்சனை? ரெண்டு ட்ரீட்மெண்ட் இருக்குப்பா. சொல்லுங்க டாக்டர் சொல்லுங்க. ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா எடுக்கிறது. சரி டாக்டர். ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவா பண்ண முடியும். சரி டாக்டர். என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் உனக்கு? ஃபாஸ்ட் டாக்டர், ஃபாஸ்டாக தான் எல்லாம். அப்போ இம்போர்ட்டட் டேப்லெட் தான் நம்ம பண்ண ஆமா முடியும். டாக்டர். ஓகே டாக்டர். அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். பரவாயில்ல பரவாயில்ல டாக்டர், சரி பரவாயில்ல. எடுப்பா. இது எப்படி சாப்பிடணும் டாக்டர்? வாயெல்லாம் சாப்பிடணும் டாக்டர். என்ன டாக்டர்? சரி சரி, காலையில ஒண்ணு சாப்பிடு, சரி டாக்டர். மத்தியானம் ஒண்ணு சாப்பிடு, சரி டாக்டர். ராத்திரி உயிரோட தான் ஒண்ணு சாப்பிடு. என்ன சொல்றீங்க டாக்டர்? சாப்பிடுப்பா. சரி டாக்டர், இதுக்கு எவ்வளவு ஃபீஸ்? 10,000 தான். 10,000 ரூபாயா? டாக்டர் மாத்திரை சாப்பிடாமே சரியாயிருச்சு டாக்டர், வயிற்று வலி. ஐயா, இதுதான் புரியுது டாக்டர். டாக்டர் 10,000 டோட்டல் சரி கிடைக்கும். டாக்டர், வயிற்று வலிக்கு 10,000 ரூபாய் கேட்கறான்ப்பா. அடுத்த பேஷண்ட் வர சொல்லு. டோக்கன் 2 தாஸ். டாக்டர் டாக்டர், வயிற்று வலி ஓடுது டாக்டர், காப்பாத்துங்க டாக்டர். டாக்டர் காப்பாத்துங்க டாக்டர், வயிற்று வலி ஓடுது டாக்டர், காப்பாத்துங்க டாக்டர். வயிற்றுல தானே ஓடிட்டு இருக்கு. காப்பாத்துங்க டாக்டர். நீ ஏன் அப்ப ஓடுற? டாக்டர் ஏதாவது பண்ணுங்க டாக்டர். சரி அதுதான் நான் பாக்குறேன். சரி டாக்டர். டாக்டர் இங்க ஓடுது. டாக்டர் இங்க. நான் பாத்துக்கிறேன். டாக்டர் இங்க ஓடுது டாக்டர். வெரி கிரிட்டிக்கலா இருக்கும் போல தெரியுது. இதுக்கு வந்து ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் போல தெரியுது. ஆமா டாக்டர். ஒரு ஸ்கேன் எடுத்துடலாம், ஒரு எக்ஸ்ரே எடுத்துடலாம், அப்படியே பிளட் டெஸ்ட் எடுத்துடலாம், யூரின் டெஸ்ட் எடுத்துடலாம். என்னென்ன டெஸ்ட் எல்லா டெஸ்டும் எடுக்கப்பா. இவன் போட்டு தரல இன்னைக்கு. அந்த டிஜிட்டல் ஸ்கேன் எடுப்பா, இந்தியன் ஸ்கேன். இது பார்க்க தான் அப்படி இருக்கும், உடனே ரிப்போர்ட் வரும். சரி டாக்டர். ஓகே ரைட்டா பாடு டாக்டர். டாக்டர் வயித்துல தான் பிரச்சனை, பின்னாடி செக் பண்றீங்க. நீங்க பின்னாடி எடுத்தா முன்னாடி எடு டாக்டர். டாக்டர். இப்ப எடுக்கிற ரிப்போர்ட் உனக்கு. டாக்டர். அப்பா உன் வயிற்றுக்குள்ள எலி இருக்கு டாக்டர் இருங்க. டாக்டர் இன்னும் அரை நேரத்துல உன் எலி வந்து வயிற்று குடலாம் சாக போகுது. டாக்டர் காப்பாத்துங்க. கொஞ்ச நேரத்துல செத்து போயிடும். டாக்டர் காப்பாத்துங்க டாக்டர், காப்பாத்துங்க டாக்டர். இதுதான் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். சரி இதுக்கு பெரிய எக்ஸ்பென்சிவா நாங்க வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, டாக்டர் காப்பாத்துங்க டாக்டர். இதுதான் நாங்க டாக்டர் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்பா அந்த ரெட் ஸ்கிரீன் எடுப்போம். டாக்டர். இம்போர்ட்டட் பா. இதை சாப்பிட்டுட்டு அதுக்கு தண்ணி குடி. டாக்டர் பாத்தியா இருக்கு. அங்க பா. டாக்டர் எலி. அப்படியா நான் சொன்னல சாப்பிட்டு எலி வெளியே வரும்னு. டாக்டர் என்ன மாதிரி டாக்டர் இது? இதுதான் மார்டின் ராட் கில்லர். எலி உள்ளே வந்து சாப்பிடும், வெளியே வந்து சாவும். தேங்க் யூ டாக்டர். ஏடி 10 lakh. 10 லட்சம். சரி 1 lakh கொடு. 1 லட்சமா? ஆமா. எப்படி டாக்டர்? ஸ்கேன் எடுத்துருக்கு, ரிப்போர்ட் எடுத்துருக்கு. ஹாஸ்பிடல்ல வாமிட் எடுத்து ஃபுல்லா க்ளீன் பண்ணனும். ஃபுல் ஹவுஸ் கிளீனிங் சார்ஜ் அவன் தலையில தான் கட்டணும். சோ 1 lakh வாங்க போய் வேண்டாம். சரி கொடுங்க டாக்டர். சே வீட்ல 10 ரூபாய் கேடி எலி பஞ்சமாய் சாப்பிடலாம் போகுது. டாக்டர் 1 லட்சம் போச்சு. சரி இவரா டாக்டர் அநியாயம் டாக்டர். அடுத்த பேஷண்ட் இருக்காங்களா? டாக்டர் யாரும் இல்ல டாக்டர். சரி இந்த போன் எடுத்து பாரு என்னன்னு பாரு. ஹலோ. பேஷண்டா தான் இருக்கும், உடனே வர சொல்லி டாக்டர் வெளியே போறாங்க. எது? டாக்டர் அம்மா இறந்துட்டாங்களா? அப்படியா? டாக்டர் உங்க அம்மா இறந்துட்டாங்க டாக்டர். அம்மா இறந்துட்டாங்க? ஆமாங்க டாக்டர். எங்க அம்மாக்கு இருந்து ஒரு படத்து வந்துச்சுல டாக்டர். வந்து ஒரு வாரம் ஆகுது டாக்டர். நீங்க தான் உதாசீனப்படுத்தினீங்க. கொடுங்க.
ஓ அம்மா. ஓ என் மகனே, நான் உன் ஆண்டவராகிய இயேசு பேசுகிறேன். உன் தாயின் கடிதம் வாசித்ததும் உன் உள்ளம் உடைந்து போயிற்றோ? நீ சிறுபிள்ளையாய் இருக்கும்போது திடீரென ஏற்பட்ட தீ விபத்தினால் உன் இரு கண்களும் பழுதடைந்து நீ பார்வையற்றவனாய் மாறிப்போனாய். மருத்துவர்கள் உன்னை முழுமையாய் பரிசோதித்த பிறகு உன் தாயின் கண்கள் உனக்கு சரியாக இருக்கும் என்று சொன்னபோது ஒரு நொடி கூட யோசிக்காமல் தனது இரு கண்களையும் உன் தாய் உனக்கு தானமாக கொடுத்து விட்டாள். நீ இவ்வளவு காலம் இவ்வுலகை பார்த்து மகிழ்ந்து வாழ்ந்து வருவது உன் தாயின் கண்களால் தான். ஆனால் நீயோ அவளை குருடி என்று அவமானப்படுத்தி உன்னிடம் சேர்த்துக் கொள்ளாமல் இறுதி வரை தள்ளி வைத்து விட்டாய். இப்போதும் என் மகனே, உன் தாய் என் சமூகத்தில் மகிழ்வுடன் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறாள். ஆனால் நீ என்ன செய்ய போகிறாய்? இந்த உலகம் என்னை அறிந்து கொள்ளாமல் பெருமையிலும் பாவத்திலும் புகழிலும் இச்சையிலும் சிக்கி என் வெளிச்சத்தை அகற்றி இருளில் இருக்கிறது. என் அன்பு மகனே, எப்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இப்பூ உலகில் பிறந்து எல்லா மக்களுக்கும் வெளிச்சமாய் இருந்தேனோ, அப்படியே நீயும் உனக்குள் இருக்கிற பெருமை, புகழ், பண ஆசை என்கிற இருளை விரட்டி மெய் வெளிச்சமாகிய என்னை ஏற்றுக்கொண்டு என் வெளிச்சத்தின் மகனாய் மாறி சமுதாயத்திற்கு நன்மைகளை செய். எப்படி உன் தாய் தன்னலமின்றி உன் நலனுக்காக தன் கண்களையே தியாகம் செய்தாளோ, அதேபோல் நீயும் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற மகனாக மாறி என் வெளிச்சத்தை மற்றவர்களுக்குள் பிரகாசிக்க செய்வாயாக. அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். இந்த உலகத்தில் பணத்துக்காகவும் புகழுக்காகவும் வாழ்ந்து வந்தேன். இனிமேல் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஆண்டவர் சொன்னபடி மக்களுக்காக சேவை செய்ய போகிறேன். ஆனால் ஷீசா தொண்டு நிறுவனத்தின் மூலம் இணைந்து மருத்துவ சேவை செய்ய போகிறேன். பாருங்கள், அங்கே நாம் பார்ப்போம்.